परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। What do you mean? என்ன கேக்குறீங்க சார் நீங்க? இப்படி எல்லாம் கூட கேட்க முடியுமா? என் தம்பி செத்து போயிட்டான்னு நினைச்சு மனநிலைமை பாதிக்கப்பட்டு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருந்தேன். அவன் திரும்பவும் வந்ததுக்கு அப்புறம் தான் மெல்ல மெல்ல பழைய நிலைமைக்கே வந்தேன். இன்ஃபேக்ட் இப்பதான் எனக்கு சிரிப்பே வந்திருக்கு. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசி என்ன நோகடிக்காதீங்க ப்ளீஸ். உங்களை வேதனைப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ இதை நான் கேட்கல. உன்னை இழந்திருந்தீங்க, அதை இப்பதான் திரும்ப கிடைச்சிருக்கு. நீங்க இழந்தது இப்ப மறுபடியும் பறிபோயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். குண்டடிப்பட்டு துடிதுடிக்க செத்து போன ரகுராமன் மறுபடியும் எப்படி வந்தாருன்ற ஒரு சந்தேகத்துல தான் கேட்டேன். என்ன சார் இது? மார்ச் வரல அவனுக்கு விழிப்பு வந்தது, அதுக்கப்புறம் ஃபர்தரா அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது, இது எல்லாத்தையுமே ரகு டீடைலா கோர்ட்ல சொன்னானே. சொன்னாரு, நான் இல்லைன்னு சொல்லியே. நான் கூட தான் கேட்டேன். கேட்டவங்க இருக்காங்க, ஆனா அதை பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? சார் ப்ளீஸ் போதும். எனக்கு தெரியும், எனக்கு என் தம்பி ரகுவை நல்லா தெரியும். பேசின பேச்சுக்கும் நடந்த நிகழ்வுகளுக்கும் சாட்சி இருக்கலாம், ஆனா உணர்ந்த உணர்வுகளுக்கு அப்படி எதுவுமே இல்ல. உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். அறிவுங்கிறது வேற, உணர்வுங்கிறது வேற. அறிவுபூர்வமா நீங்க கேக்குற கேள்விகளுக்கு உணர்வு பூர்வமா என்னால திருப்தியான பதில் அளிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போலாம். நாங்க ரொம்ப மதிக்கிற சந்திரசேகர் சாரோட ஃப்ரெண்டுங்கிற முறையில நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். ஆனா இப்படி ஒரு சந்தேகத்தோட
நீங்க எங்க வீட்டு வாசப்படி கூட மிதிக்காதீங்க. அமைதியா போயிட்டு இருக்கிற எங்க குடும்பத்துல தேவையில்லாத சந்தேகத்தை கிளப்பி எங்க அமைதியை குலைச்சிடாதீங்க. எங்க அமைதியை குலைச்சிடாதீங்க. வர சொன்னீங்களாமே? மச்ச பெருமானுங்கிற பேரை கேட்டா கடலும் கலங்கும் அலையும் அடங்கும்பாங்களே. இப்ப அவரே அடங்கிட்டாருடா, அவரே அடங்கிட்டாரு. அழுவாத மதனே, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. ஒண்ணு ஆகாது ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்கடா. அவருக்கு என்னமோ ஆகி போச்சு. என் மனசுக்கு படுது, அவருக்கு என்னமோ ஆகி போச்சு. மனசு போட்டு குழப்பிக்காத மதனே, அண்ணன் எப்படி வந்துருவாரு. எனக்கு நம்பிக்கை இல்லடா. விடிஞ்சதும் என் மூஞ்சில முழிச்சிட்டு தான் வெளியே போவாரு. நேத்துன்னு பார்த்து கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். தூக்கத்துல இருக்கிறவளை தொட்டு எழுப்ப வேணான்னு சொல்லாம போயிட்டாரு. விடிஞ்சு தூங்கினேன் பாரு, அதான் என் பழப்பு விடியா முஞ்சு பழப்பாயிடுச்சு. சீமையில இல்லாத பழப்பு பழக்கிற என் மகன்னு எங்க அப்பா அத்தால பெருமைப்பட்டுக்காங்களே, இன்னைக்கு இப்படி ஆயி போச்சு. மனசு போட்டு குழப்பிக்காத மதனே, அண்ணன் அசங்காம கசங்காம அப்படியே வந்து நிப்பாரு பாரு. எனக்கு நம்பிக்கை இல்லடா. எத்தனை சோழி இருந்தாலும் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு எனக்கு போன் போட்டு பேசுவாரு. 1.5 நாள் ஆயிப்போச்சு, ஒரு போனையும் காணாமே. என் மகராசனுக்கு என்னமோ ஆயிப்போச்சு. அந்த ஜார்ஜ் சமயம் பார்த்து சாதிச்சுட்டா. பொறுத்திருந்து பொழப்ப கெடுத்துட்டா. ஜார்ஜ் என்ன மதனி ஜார்ஜ், அவங்க அப்பனே வந்தாலும் அண்ணனை ஒன்னும் பண்ண முடியாது. வெட்டி சவால் விடாதீங்கடா, வெட்டிட்டு வந்து சவால் விடுங்க. உங்களுக்கு ஊத்துன கஞ்சிய ஒரு நாய்க்கு ஊத்திருந்தா கூட இன்னைக்கு நன்றியோட இருந்திருக்கும். அண்ணனை காணோன்னு அழுது புலம்புற, நின்னு நிதானமா விளக்கம் கொடுக்குறீங்களா? அத்தனை போட்லயும் ஆளுங்களை ஏத்தி கடல் பூரா தேடுங்கடா. அத்தனை வண்டிகளையும் ஆளுங்களை ஏத்தி ஊர் ஊரா ஒரு சந்து விடாம சல்லடை போட்டு தேடுங்கடா. இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள அவர் வீட்டுல இருக்கணும். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. வாங்கடா. ஜார்ஜ், ஒண்ணு விட மாட்டேன்டா. கோர்ட்ல வச்சு என்னால அங்க எதுவுமே பேச முடியல. என்னாலையும் தான். இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை சந்திப்பேன், அதுவும் நன்றி சொல்றதுக்காக பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல பைரவி. நானும் தான். வாழ்க்கையில எவ்வளவோ நடந்து போச்சு. வாழ்க்கையோட பக்கங்களை நாம புரட்டுறதுக்குள்ள வாழ்க்கை நம்மள புரட்டி போட்டுடுச்சு. உண்மைதான் பைரவி. எந்த மாதிரியான சம்பவத்துல நம்ம பிரிஞ்சோம், எந்த மாதிரியான சம்பவத்துல நாம சேர்ந்திருக்கோம், என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. மறுபடியும் உன்னை சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்காம போறதுதான் வாழ்க்கை. யார சந்திப்போம் யார பிரிவோன்னு யாருக்கு தெரியும்? சந்திக்கணும்னு ஆசைப்படுறவங்கள பிரியறதும் பிரியணும்னு நினைக்கிறவங்கள சந்திக்கிறதும் தான் வாழ்க்கை. உறவையும் பிரிவையும் காலங்கிற சங்கிலிதான் கட்டி போட்டிருக்க. நீ மாறவே இல்லை பைரவி, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. உன் துணிச்சல், உன் சாமர்த்தியம், உன் அசத்தலான பேச்சு எல்லாமே அப்படியே இருக்கு. நீ சொல்றது உண்மைதான். ஒரே உலகத்துல வாழ்ந்தாலும் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற உலகம் வேற வேற இல்லையா? அதை பொறுத்துதான் மாறுறதும் மாறாம இருக்கிறதும். படிக்கும்போது
பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிக்கிற மனசு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாரம் இழுக்கிற மாடு மாதிரி ஆயிடுது. வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நம்மள துரத்துது, நம்மளும் நிக்காம ஓடுறோம். அது துரத்துறதுனால நாம ஓடுறோமா இல்ல நாம ஓடுறதுனால அது துரத்துதான்னு தெரியாமையே ஒவ்வொரு மனுஷனோட ஓட்டமும் முடிஞ்சு போயிடுது. ஆனா பழச நினைச்சு பார்க்கும்போது வலிக்கிற மாதிரியும் இருக்கு, தடவி கொடுக்கற மாதிரியும் இருக்கு. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் உணர்றது ஒரே மனசு தானே. பெரிய பிலாசபர் மாதிரி பேசுற பைரவி. பழசனும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது. நாம பிரிஞ்ச அந்த பழைய நிகழ்ச்சி உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? ஏன் சண்டை போடுறோம், எதுக்கு சண்டை போடுறோன்னே தெரியாத வயசுல நடக்கிறத மறக்க முடியுமா? இத பாரு மாதவி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எது எனக்கு தேவையான விஷயம், எது எனக்கு தேவையில்லாத விஷயம்னு நீ சொல்லி தர தேவையில்லை. தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருப்பியா? தெரிஞ்சுதான் நான் இப்படி பண்ணேன். ஓ இஷ்டத்துக்கு சங்கர் மாலதியை பத்தி பிரின்சிபால் கிட்டயும் கரஸ்பாண்டன்ட் கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. அவங்களும் பெருசா எதுவுமே என்கொயரி பண்ணாம அந்த 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பாவம் இல்ல? அவங்க ஃபியூச்சரை பத்தி நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அவங்க ஃபியூச்சரை பத்தி முதல்ல அவங்க யோசிச்சு பாத்துருக்கணும். படிக்கிற வயசுல லவ் என்ன வேண்டி கிடக்கு? காலேஜ் கேம்பஸ் கூட பார்க்காம 2 பேரும் ஜோடியா கைய கோத்துக்கிட்டு சுத்ததும், காலேஜ் கேண்டீன் கூட யோசிக்காம ஒருத்தர மாத்தி ஒருத்தர அவங்களுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுக்கிறதும், இப்படி காலேஜ்ல கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? லவ் பண்றது அவங்களோட பர்சனல் மேட்டர், அதுல நீயே தலையிடுற. லவ் பண்றது வேணா அவங்க பர்சனல் மேட்டரா இருக்கலாம், ஆனா பிஹேவியர்ங்கிறது பப்ளிக் சம்பந்தப்பட்ட மேட்டர். அவங்க இந்த மாதிரி காலேஜ் கேம்பஸ்ல நடந்துக்கிறத பார்த்தா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டு போயிடுவாங்க. அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். மனசு கெட்டு போறதும் நல்லா இருக்கிறதும் மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒருவேளை அவங்க லவ் பண்றது உன்னையே லவ் பண்ண தூண்டுதோ? ச்சே, அப்படி ஒரு கேவலமான எண்ணம் இந்த ஜென்மத்துல எனக்கு வராது. காதல் கேவலமானதா? காதல கேவலமா நினைக்கிற உன் கேரக்டர் தான் கேவலமானது. அப்போ என்ன கேவலமானவன்றியா? எஸ், அதுல என்ன சந்தேகம்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பைரவி, என்ன பேசணும் தெரிஞ்சுதா பேசுறியா? உன்னோட சாடிஸ்ட் புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுற. யாரடி சாடிஸ்ட்? நீதான் சாடிஸ்ட். நீதான் சாடிஸ்ட். நீதான் சாடிஸ்ட். நீதான் Stop it. சாடிஸ்ட். Stop it. இது என்ன கரஸ்பாண்டன்ட் ரூம் நினைச்சுக்கலாம் இல்ல காலேஜ் ஹாஸ்டல் நினைச்சுக்கலாம்? 2 பேரும் உங்க இஷ்டத்துக்கு கத்துறீங்க. சார், சங்கர் மாலதி 2 பேரையும் நீங்க டிஸ்மிஸ் பண்ணது நியாயமே இல்ல சார். எது நியாயம் எது அநியாயம்னு நீ மேனேஜ்மென்ட்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இத பாருமா, அவங்க அடிச்ச கூத்து தான் காலேஜுக்கே தெரியுமே. காலேஜுக்கே தெரியறது இருக்கட்டும், யார் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா? மாதவி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இவ ஒருத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா? அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் ஒன்னு எதுக்கு இருக்கு? as a chairman I have to answer the students. ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீ ஆன்சர் பண்ணுவியோ क्वेश्चन பண்ணுவியோ அத பத்தி மேனேஜ்மென்ட்க்கு அக்கறை இல்ல. எங்களுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். என்ன டிசிப்ளின் இல்லாம போயிடுச்சு? 2 பேரும் லவ் பண்றது தப்பா? லவ் தப்போ ரைட்டோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை காலேஜுக்குள்ள அலோவ் பண்ண முடியாது. டெஃபினெட்லி we cannot allow. சங்கரும் மாலதியும் நம்பர் 1 ஸ்டூடண்ட்ஸ், யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ். இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல இருந்து கல்ச்சுரல்ஸ் வரைக்கும் நம்ம காலேஜ் மானத்தை பல தடவை காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது தப்பா? எனிவே past is past. Both of them are dismissed. That's all. நீ பண்ணது தப்புன்னு ஒரு நாள் உணர்வ மாதவி. மாதவி செஞ்சது கரெக்ட், நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் தப்புன்னு நீயும் ஒரு நாள் உணர்வ பைரவி. இதுவே நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கட்டும். இதுவே நம்ம கடைசி சந்திப்பா இருக்கட்டும்னு அப்ப நான் சொன்னது தப்புன்னு தோணுது. சங்கரையும் மாலதியும் பிரிச்சது தப்புன்னு தோணல பைரவி. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பண்ணது சரின்னு தான் தோணுது. இத பத்தி என்ன நினைக்கிற? ஏன் சிரிக்கிற? சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பைரவி இருக்கிற ஸ்டாண்ட்ல இருந்து மாறவே மாட்டா. மாறக்கூடிய ஸ்டாண்டை எடுக்கவும் மாட்டா. நீ பிரிச்சுட்டு தான் நினைக்கிற சங்கரும் மாலதியும் பிரியவே இல்லை. ஒன்ஸ் அகைன் ஹலோ
மாலதி சங்கர் ஸ்பீக்கிங். ஹலோ, ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? பேசு. ஹலோ ஹலோ மாலதி, நான் பைரவி பேசுறேன். பைரவி, எப்படி இருக்க? ம், ஐம் ஃபைன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன குறைச்சல்? ஆசைப்பட்ட மாதிரியே சங்கரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணு, சங்கர மாதிரி ஒரு பையன், அன்பான கணவர், அழகான குழந்தைக, அமைதியான குடும்பம்னு லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, ஏன் ஃபோன் ஆன் பண்ணிட்டு பேசாம இருந்த? பேசாம இருந்தது நான் இல்ல. நீ இல்லனா வேற யாரு? மாதவி. மாதவி? அட, நம்ம மாதவியா? ம், நம்ம மாதவிதான். பரவாயில்லையே, இன்னும் ஞாபகம் வச்சிருக்க. அவளை தாண்டி நான் பார்க்கணும். அவ பக்கத்துல இருந்தா போனை கொடு. அவளை தாண்டி நான் பார்க்கணும். அவ பக்கத்துல இருந்தா போனை கொடு. சரி, இப்ப பேச வேணாம். some other time. பாவம், திடீர்னு இவ்வளவு நாள் கழிச்சு உன் குரல் கேட்டதும் பேச முடியாம அப்படியே ஸ்டன் ஆயிட்டா. ஆமா ஆமா, ஸ்டன் ஆவாதான். ஓகே, I'll call you later. சரி, ஓகே. நான் அவளை ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. பாய். மாலதி சங்கர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஹே, இதுல நீ கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல பைரவி, நான் தோத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தோக்குறதோ ஜெயிக்கிறதோ என்ன இருக்கு? அவங்க லவ் எந்த விதத்திலையும் அவங்க கரியரை பாதிக்காதுன்னு நான் நினைச்சேன். பாதிக்கும்னு நீ நினைச்ச. தட்ஸ் ஆல் யா. நீ பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, அந்த பேக்ராப் தான் உன்னை அப்படி நினைக்க வச்சிருச்சு. டேக் இட் ஈஸி மாதவி. என்னடா லைன் கிடைக்க மாட்டேங்குது? அவன் எடுக்க மாட்டான். ஏய், உன் ஃபோனில் ட்ரை பண்ணு. ஏய், ஏன் மோதி பார்க்கறது தானே? ஏய், மோதுனா சில்லு சில்லா தேங்காய் மாதிரி செதறி விடா. போனா போதும் பிரேக் அடிச்சேன், புரியுதா? ஏய், மடா மாய்க்கான். சில்லு சில்லா செதறதுக்கு நாங்கள் ஒன்றும் செதறு தேங்காய் பொறுக்கிற கூட்டம் இல்லை, சிறுத்தை கூட்டம். சார்ஜுங்கிற பேரை கேட்டாலே உங்கள் சார்ஜ் இறங்கி போயிரும்டா. மச்ச பெருமாளோட எச்ச சாராயத்துக்கும் எலும்பு துண்டுக்கும் வாலாட்டுற நாங்கி தானடா நீங்க. ஏய், வார்த்தை அதிகமாச்சுன்னா பேசுறதுக்கு வாய் இருக்காதாமா. ஏய், ஆட்டம் அதிகமாச்சுன்னா ஆளே இருக்க மாட்டீங்கடா. ஏய், ஜார்ஜ் ஆளுங்களை அடிக்கிறதும் ஒண்ணுதான், கரண்ட் கம்பியை கையில பிடிக்கிறதும் ஒண்ணுதான். ஒரே ஆட்டி மரண ஆட்டி வாங்கிக்கிறியா? ஏய், மிச்சம் மீதி திங்கிற நாய் தாண்டா நாங்க. நாய்ங்களா இருந்தாலும் நன்றி உள்ள நாய்ங்கடா. எங்க அண்ணனை ஐஸ் கூடன்ல வச்சிங்களா, உங்கால வச்சு எங்க அண்ணன் எஸ்கேப் ஆயிட்டாருல. ஏய், ஏமாத்தி எஸ்கேப் ஆயிட்டு வீரமா வெளியே வந்த மாதிரி வசனம் பேசாதீங்கடா. ஏய், எங்க அண்ணன் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாரா. ஆனா உங்கள ஒருத்தன் துரோகின்னு நிரூபிச்சிட்டார்ல, தெரிஞ்சுக்குங்க. டேய், அதுவே எங்களுக்கு பெரிய சக்சஸ்ரா. நீதான் துரோகி, நீதான் துரோகின்னு உங்களுக்குள்ளேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகுங்கடா. காத்தமுத்து வராரு. என்னடா, என்ன இங்க கலாட்டா? என்ன? ஒண்ணும் இல்லைண்ணா. ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவீங்க. ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்க. சரிங்கண்ணா. ஏன்டா இப்படி என்னமோ மாதிரி நிக்கிறீங்க? டேய், எல்லாம் எனக்கு புரியுதுடா. பூனை இழைச்சா எலி எதுக்கோ கூப்பிடுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு பொழப்பு. ஒரு தலை இல்லைன்னதும் பல தலை உருளுது. ஆமாண்ணே, ஜார்ஜ் அண்ணன் இல்லைன்னதும் போறவன் வரவன்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போறானே. ஆமாண்ணே, ஜார்ஜ் அண்ணன் எங்க போனாரு, எப்ப வருவாரு? ராஜா மாதிரி வாழ்ந்த இந்த சொந்த கோட்டையை விட்டுட்டு வேற எந்த கோட்டையை பிடிக்க போனாரு? டேய், ஜார்ஜ் சாட்சாத் ஆண்டவ மாதிரி. அங்கங்கன்னு இல்லாம
எங்கேயும் இருப்பாரு, எதுலயும் இருப்பாரு. காரண காரியம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு, எதுக்காகவும் செய்ய மாட்டாரு. எங்க போனீங்க, எப்ப வந்தீங்கன்னு கேட்க கூடாது, கேட்கவும் முடியாது. மொபைல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாட்டு நியூஸ்னு வருதுண்ணே. 1000 குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருந்த மில்லையும் இழுத்து மூட வச்சுட்டான்னு அந்த மச்ச பெருமாள். எல்லாம் எதிராவே நடக்குதுண்ணே. ஏதாவது பண்ணணுண்ணே. பண்ணுவோம்டா, பண்ணுவோம், கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். சரி சரி, போய் வண்டியில ஏறுங்க, போங்க. சரிண்ணே. வண்டியில ஏறுங்க. என்ன ஆச்சு லாயர் மேடமுக்கு? மாதவி அக்கா எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு நான் சொன்னேனா? அப்புறம் ஏன் தடுக்கணும்? உனக்கு பணம் தான் முக்கியமா? பணம் தான் முக்கியம் இல்ல, ஆனா பணமும் முக்கியம். 4 காசு இருந்தா தானே நாய்க்கு புற வாங்கி போட முடியும். நாயே சந்தோஷப்படுறதுக்கு 4 காசு வேணும்னா நம்மள மாதிரி ஆள சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளவு காசு வேணும்? அப்போ பணத்துக்காக தான் நீ வந்தியா? நான் பணத்தை தேடி வரல, பணம் தான் என்ன தேடி வருது. அத நான் ஏன் விடணும்? அது உன் பணம் இல்லையே. லாயர் மேடம், நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா இந்த லா 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 சட்டம், அதே மாதிரி தான் இந்த பணம். எல்லாருக்கும் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என் பணம், உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்க பணம். இந்த மகாராஷ்டிரால நாசிக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த காசை பிரிண்ட் பண்ணுவாங்களே, அங்க என் பணம் உன் பணம்னு பிரிச்சு பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, காமனா தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே, இப்போதைக்கு அது உன் படம் இல்ல, அதை ஒத்துக்கிறியா? வேட்டைக்கு போக கூடாதுங்கிறது நியாயம், ஆனா விருந்துக்கு போக கூடாதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? வேட்டையும் விருந்தும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தா வேலைக்கு போய் தான் ஆகணும். என்ன சொல்றீங்க லாயர் மேடம்? தேடி வந்த மகாலட்சுமிய ஓடி போன்னு சொல்ல முடியுமா? பணத்தை சரியான வழியில சம்பாதிச்சாதான் அது மகாலட்சுமி, தவறான வழியில சம்பாதிச்சா அது மூதேவி. மகாலட்சுமியோ மூதேவியோ, பணம் பணம் தான். நாய் வித்த காசு குறைக்காதம்பாங்க. அப்போ திருட்டு போன காசு அழுவுமா, இல்ல திரும்ப கிடைச்ச காசு சிரிக்குமா? எதுவுமே கிடையாது. பணம் வரும்போது பாக்கெட்ல வச்சுக்கணும். தத்துவம் பேசினா மொத்தமா காணாம போயிடும். பைத்தியக்கார பின்னாடி 10 பேர், பணக்கார பின்னாடி 100 பேர்னு சும்மாவா சொன்னாங்க? நீ என்ன பைத்தியக்காரனா? நீ தான் இப்படி எல்லாம் பேசி என்ன பைத்தியக்காரனா ஆக்க பாக்குற. அவ நீதான் தம்பி நினைச்சிட்டு சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறா. நான் அக்காவோட சொத்தை நினைச்சு அனுபவிச்சுட்டு போறேனே.